எந்த ஆங்கிள்லடா இது பாண்டா மாதிரி இருக்கு என்னடா நீங்கள்? ஸோ அப்படி இன்னைக்கு நான் வந்த ஸ்பாட் என்ன ஸ்பாட்டுங்கிற இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த டஸ்கோனா தான் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே ஹலால் இல்லைன்ட்டாங்க, போர்க் சமைப்பாங்களாம். ஸோ அதனால் அங்கே போகலை. அதுக்கப்புறம் அது கிட்ட உள்ள இந்த நாசியன் மீ தான் போயிருந்தேன். இதை நான் ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ இது இன்னொரு வாட்டி போயிட்டு வேறு டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம் நாங்கள் போயிருந்தேன். ஸோ இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சதே இவங்களோட அந்த ஆம்பியன்ஸும் இவங்களோட அந்த சர்வீஸும் தான். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்பவும் அமைதியாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் போக போக நிறைய கூட்டம் வந்ததுக்கப்புறம் இன்னுமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 7 o'clock கிட்டே போனோம் ஈவினிங். ஒரு 8:30 8 o'clock வெளில வரும்போது நல்லா கூட்டம் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இந்த சைனீஸ் நியூ இயரோட மெனு கொடுத்துருந்தாங்க. இதில் எல்லா செட்டும் சேர்த்து 1795 கொடுத்துருந்தாங்க. பட் இதை நாங்கள் ஆர்டர் பண்ணல, நாங்கள் மெனுவில் இருந்தால் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது அந்த சியாவோ லாங் பாவோ சிக்கன். இது அந்த டம்ப்ளிங்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே மஸ்ட்டு ட்ரை. போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த் த ஹைப்பு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த சிக்கன் சாட்டை. இது ஆத்தென்டிக் மலேசியன் டிஷ் ஆக்சுவலாக. ஸோ இதோட டெண்டர்னஸும் இது நல்ல ஜூஸியாக இருந்துச்சு. அந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த ஷோயூ ராமன் வித் பிபிக்யூ சிக்கன். ஸோ இது கைண்ட் ஆஃப் ராமன் செட்டப்பில் நல்லா போன்லெஸ் பீஸை ஸ்ட்ரைப்ஸாக வெட்டி நம்மளுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எக்கையும் நல்லா சோயா சாஸில் ஊற வச்சு கொடுத்துருந்தாங்க. நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அங்கே போயிட்டு ராமன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸும் சரி, அந்த சூப்பும் சரி, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சீவீட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சாரி, எனக்கு பிடிக்காது, பட் ஆனால் என் ஒய்ஃபுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அதை சாப்பிட்டாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரேமன் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஓஜி ரேமன் அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. பட் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். இதுவும் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். அடுத்து நான் ட்ரை பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெட் ஸ்னாப்பர். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷு. நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் கடைசியாக ஃபாரினில் இருக்கும்போது லித்துவேனியாவில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் ஃபிஷ் பிடிக்கும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் ஸ்னாப்பர் இங்கே இருந்தது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கடையில் இருக்காது, இங்கே இருந்தது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், பட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது அந்த டிக்கி பொக்கான்னு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்சனலாக நான் ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி வாங்கினேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏதோ கொய்யாப்பழ ஜூஸ் குடித்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. ஐஸ்டு மைலோன்னு ஒரு ஷேக் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண டிஷ் தான் இந்த தீராமிசோ கேக். ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி தியோபிராமாவில் ட்ரை பண்ணேன். பட் இன்றைக்கி இங்கே இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இங்கே அந்த மெனுவில் எப்போயாவது தான் இந்த மாதிரி டெசர்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டெசர்ட் இருந்துச்சு. அவங்க அப்பப்போ ஒவ்வொரு டெசர்ட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த தீராமிசோ கேக் இருந்தது, இது ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீராமிசோ கேக் எங்கே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது. போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணதான் இந்த பாண்டா பாவோ. ஸோ இது எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே எனக்கு பாண்டா மாதிரி தெரியலை. என்னத்தையோ ஒட்டிட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் இது நல்லா அந்த ஸ்டீம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டோம்ல அந்த டம்ப்ளிங்ஸ் மாதிரி உள்ள அதில் சிக்கன் இருக்கும், இதில் உள்ள சாக்லேட் இருக்கும். இது நிறையா கடையில் ட்ரை பண்ணணும்னு நினச்ச ஒரு ரெசிபி இது. ஸோ இங்கே ஃபைனலாக இன்றைக்கி எப்படியாவது ட்ரை பண்ணலான்னு வாங்கினோம். எனக்கு டேஸ்ட் வைஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. பட் எனக்கு பார்க்க இது எந்த ஆங்கிள்லையுமே பாண்டா மாதிரி இல்லை. ஏன்னா மெனுவில் வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போது சும்மா ஏதோ பேட்மேன் மாஸ்க்கு போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. ஸோ ஓவரால் எனக்கு இந்த பிளேஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக மலேசியன் ஃபுட்டு சென்னையில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைவல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.